சாட்டர்டே ஈவினிங் அம்மா வீட்டில் இருக்க பழைய ஜாமான் எல்லாத்தையுமே போட்டுட்டு அவங்களுடைய ஞாபகமாக அந்த காசுக்கு பதிலாக பொருளாக ஏதாச்சும் எடுத்து வச்சுக்க சொன்னாங்க. அதனால் முன்னாடி நாள் மங்கள் போயிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளே கடாய் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த கடாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பாத்திரம்லாம் அந்த அளவுக்கு வாங்கினது கிடையாது. ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வானல் வாங்கியிருந்தேன். ஆனால் அது சமைக்கும் போது அடி பிடிச்சிட்டே இருக்கும். அதனால் காசு கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரைப்ளேலே வாங்கியாச்சு. இந்த கடாய் நல்லாவே வெயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி தொக்கு பண்ணலாமேன்ட்டு அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டால் சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். அப்படியே சைட் பை சைடு இட்லியுமே ஊற்றி வச்சாச்சு.